அடுத்ததாக ஆய்வுரை புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சிறப்பு நிலை தமிழ் துறையின் தலைவர், சாகித்ய அகாடமியின் தமிழ் ஆலோசனை குழு ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ரா அரவேந்தன் ஐயா அவர்களை ஆய்வுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா ஆய்வுரைன்னு சொன்னதும் எதுவும் நிறைய இருக்கும்னு நினைக்க வேண்டாம். சூழல் கருதி பொதுமைப்படுத்திக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இங்கே விக்னேஷ் சொன்னது போல், இந்த கலப்பை உரிமையாளர் அவங்க சொன்னது போல், நாங்கள் முனைவர் பட்டம் 95, 93, 95 செய்யும்போது தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் ராமசுந்தரம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க, எல்லாரோடையும் பாசமாக இருப்பாங்க. என்னெல்லாம் ரொம்ப தட்டி கொடுத்து உருவாக்குனதில் அவங்க முக்கியமானவங்க. அவங்கள பார்க்க ஐயா வேலுசாமி ஐயா வருவாங்க. அவங்க அங்கே நின்னானே இந்த எட்ட போயிடுவோம். அதாவது ராமசுந்தரம் ஐயா பேராசிரியர் எங்களோடு தோழமையாக இருப்பார்கள். ஆனால் இவங்க அங்கே நின்னாலும் நாங்கள் எட்ட போயிடுவோம். என்ன காரணம் கேட்டால், எங்களை நிறப்பிரிகை அப்படி மிரட்டி வச்சுருந்தது. அதே போல் ரவிக்குமார் ஐயா பேரை கேட்டாலே அலண்டு போயிடுவோம். ஒரு காலத்தில் அவங்கள சிண்டிகேட் பேங்க்கில் நான் புதுவையில் சந்திக்கிறேன். சிலம்பு தான் சொல்கிறார், இவர் தான் ரவிக்குமார்னார். ஏன் அவர் 3 உட்காந்துருக்கார்? அவர் எப்பயுமே அப்படித்தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்த வரை ஒரு படிப்பதை ஆர்வமாக செய்கிறது, மூச்சு விடுறது போல் செய்கிறது, அதை நம்ம யாரும் விரும்பியோ விரும்பாமல் அதுபோல் செய்வார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ வேலை இருந்தாலும் கிடு 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 கிடுன்னு எழுதுறது, 3 இதழ்களை கொண்டுட்டு வர்றது. இந்த அங்கே இருக்கிற எனக்கு தெரிந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள பாடாப்படுத்தி அதில் அறிக்கை வாங்கி 10 கேள்வி கேட்டால் 1 கேள்வி தான் கொடுப்பாங்களாம். அது சொன்னாங்க எப்படி முடியுதுன்னு. அதை பொதுவெளிக்கு கொடுத்து எளிதல்ல நம்ம கோவப்படாமல் கேட்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை அவமானப்படுத்தினாலும் நம்மளை என்ன பண்ணாலும் கேட்கணும். இன்னொன்று சொன்னாங்க, நான் எல்லோரும் கட்சிக்காரர்களும் இருக்கிறதால நான் சொல்கிறேன். இப்போ கட்சி பதிவு முறைப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நாடாளுமன்றத்தில், இல்லைங்களாங்க ஐயா? இதற்கு முன்பு தலைவரோ அல்லது ரவிக்குமார் ஐயோ வினா கேட்கும்போது நம்ம எல்லாம் யூடியூப்பில் அழகாக நல்லா பேசுகிறாங்கன்னு நினைப்போம். அதற்கு பின்னால் அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு அவங்ககிட்ட ஒரு நாள் சொன்னாங்க. அதிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அந்த 1 நிமிடம், அந்த 2 நிமிடம் கேட்பதற்காக அவர்கள் என்ன பாடுபட்டார்கள் என்பதை என்கிட்ட தனியாக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ எளிதல்ல, ரொம்ப கஷ்டம். அது அளவுக்கு மீறிய சுயமரியாதை எல்லாத்தையும் தன்னடக்கத்தோடு வைத்து கொண்டு தான் நம்ம அங்கே போக முடியும். அது கஷ்டம். ரவிக்குமார் சார் அப்படி செய்தாருன்னா எனக்கே புரியல அவர் சொல்கிறத பார்த்தா. ஏன்னா நான் ஒரு காலத்தில் பார்த்த ரவிக்குமார் ஐயா வேறு. இன்றைக்கி மீண்டும் சொல்ல, நான் வியந்து பார்க்கின்ற ஒரு அறிவு ஆளுமை. அவ்வளோ எளிதில் நான் யாரையும் வியந்து பார்க்க மாட்டேன். அதற்கு அடுத்தது பேராசிரியர் புலவர் வேலுசாமி ஐயா அவர்கள். ஏன் பேராசிரியர்னு சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் பல்கலைக்கழகத்துக்கு ஊதியம் இல்லாமல் இணைய வழியில் பணியாற்றுகின்ற பேராசிரியர். அங்கே இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் கேட்டிங்கன்னா தெரியும், ஒரு டீமே இருப்பாங்க. அவங்க மேலே ஒரு ரசிகர் மன்றம் போல் இருப்பாங்க அவங்ககிட்ட. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களோட அறிவை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே போல் எனக்கும் சரி தான், நிறைய கொடுப்பாங்க. நிறைய புத்தகங்கள், என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ கொடுப்பாங்க. மிகச்சிறந்த ஆளுமை, பார்ப்பதற்கு எளிதாக இருக்கிறார்கள். என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டில் ஒரு 20-25 பேர் கூட தேர மாட்டாங்க, விரல் விட்டு எண்ண முடியாது. படிப்பதை விரும்பி செய்கிறவங்க என்னுடைய பார்வையில். அதிலும் கல்லூரி பல்கலைக்கழகத்துக்கு அப்பாறு இருந்து செய்கிறது இருக்கு இல்லையா, இதனால் அவங்களுக்கு 1 பைசா சம்பளம் கிடையாது. ஆனால் மிக விருப்பமாக இருவருமே செய்வார்கள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட மிக வியந்து பார்க்கிற ஆளுமைகள். அவர்களோடு இன்று நின்று உரையாற்றுகின்ற ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. இந்த நூலை அறிமுகம் செய்யணும். மிக சுருக்கமாக, ஆய்வாளர் விக்னேஷ் இதில் நல்லா செய்திருக்காங்க. அதில் QR கோடை பற்றி ஒன்று சொன்னாங்க. அதுக்கு காரணம் தமிழ்துறை அல்ல, தமிழ்துறைக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டால், முறைமைன்னு ஒரு இதை எடுத்துமே நாங்கள் சிஎம் செக்ரட்டரி சண்முகம் ஐயா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கையில் எடுத்து கொடுத்தேன். அவங்க என்ன செய்தால், அப்போ CM 3 அவங்க பார்த்துட்டு, ஐயா என்ன இதில் தொழில்நுட்பம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எதனா சேர்க்கலாமே, இந்த கருத்தை சொன்னது அவங்க தான். கொஞ்சம் நாங்களாம் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம், நீங்கள் அது இருக்குது இது இருக்குன்றீங்க, நான் எப்படி நம்பி பார்க்க முடியும், நாளைக்கு ஒரு வாசகர்களுக்கு போகணும் இல்லையான்னார். தொழில்நுட்பத்தை சேர்க்கலாம் இல்லையானார். அப்புறம் தான் எங்களுடைய ஆய்வாளர்கிட்ட நான் பேசினேன். கமலக்கண்ணன், தமிழ் பாரதன் இருவரும் சேர்ந்து தான் அந்த QR என்னுடைய கணிக்கு தமிழ்ச்சூழலில் அதை அறிமுகப்படுத்தினது JNU பல்கலைக்கழகம். அதுக்கு காரணம் டாக்டர் சண்முகம் IAS, அவங்க தான் காரணம்.
அதனால் அந்த கிரெடிட் பூரா அவங்களுக்கு தான் போகும். ஏன்னா அதை வாங்கி சும்மா வைக்க மாட்டாங்க. அவங்க பல வேலைகள் இருந்தாலும் அதை புரட்டி பார்ப்பாங்க. அவங்க நேரத்தை செலவு பண்ணி புரட்டி பார்ப்பார். அதில் ஒரு கமெண்ட் கொடுப்பார் அவர். அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதை உருவாக்கிய அவர்களுக்கு பாராட்டு, வெளியிட்டவர்களுக்கும் பாராட்டு, மகிழ்ச்சி. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் வரலாறு என்பது கற்பிதம் என்ற நூலில் 11 கட்டுரைகள் இருக்குது. அதை 3 கருத்துக்களாக பகுத்துக்கலாம். ஒன்று இந்த அகத்தியர், தொல்காப்பியர். எனக்கு ஏற்ப நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்துக்கிறேன் முன்பின் கட்டுரைகளை. 2வது பதிப்புகள் சார்ந்தது. 3வது ஒரு மறுப்பு எப்படி எழுதணுங்கிறது. 4 அவங்க வாழ்க்கை வரலாறு கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பி பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை வரலாறு சார்ந்து ஒன்று வருது. அது மற்றவங்களும் புரிந்து கொள்ளணும். அவங்க அம்மா படிக்க வைக்காதீங்க, பள்ளி பருவத்திலேயே வேலைக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாங்க ஃபெயில் ஆகிற வரைக்கும் படிக்கட்டும்ன்றாங்க. அவர் ஃபெயில் ஆகாமல் படிக்கிறார், தான் முக்கியமான விஷயம். அப்புறம் பியூஎஸ்சியில் ஃபெயில் ஆகிடுறார். இல்லை தப்பாக சொல்லிவிட்டு பொறுத்துங்க. மரத்தில் ஏறி சேட்டை பண்ணுவாராம், அது எழுதியிருக்காரு. நல்லா படிச்சிட்டேன், ஒழுங்காக தான் படித்தேன். மேலே ஏறி கீழே விழுந்து ஒரு 6 மாதமோ இன்னும் ஒரு நீண்ட நெடிய காலம் அவர் இதுவாகிருக்கார், மருத்துவமனையில் இருக்கார். அப்போ அவர் தொடர முடியல, அந்த விடுப்பு எடுத்தாலும் அவர் தொடர முடியல. ஏன் இதை அழுத்தமாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் அவர் புலவர் வகுப்பில் சேர்க்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். குடும்பம் சுத்தமாக ஆதரவு இல்லை. அவங்க டீச்சர் அவருக்கு பள்ளி பருவத்தில் ஆதரவாக இருக்கிறாங்க. பிற்காலத்தில் எல்லாமே அவராகவே அந்த வெறி இருக்கு இல்லையா, படித்தே தீரணும்னு, அது முக்கியம். நிச்சயம் அதில் வேலைக்கு போகணும்னு இல்லை. ஏன் இதை இங்கே அழுத்தமாக சொல்கிறேன்னா, அதனால தான் அவருக்கு ஒரு விஷயம் மனசில் பதியுது. சி.வி. தாமோதரம் பிள்ளைன்றவரை பற்றியோ உவேசாவை பற்றியோ ஆறுமுக நாவலரை பற்றியோ எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எனக்கே அவர்கிட்ட ஐயா கிட்டேருந்து ஒரு செய்தி இந்த நூல் வழியாக கிடைக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க எழுதுகிறாங்க, சுருக்கமாக சொல்கிறேன். ஆறுமுக நாவலர்ன்றவர் மிகப்பெரிய ஜாம்பவான். அவர் எப்படி தமிழ் படித்தார்னு 2 வரை எழுதுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் மற்றவங்கெல்லாம் ஆங்கில வழியாக படித்துட்டு உயர் பதவிகளுக்கு போகும்போது அவர் மறுத்துட்டு இதை படிக்கிறார், நான் தமிழ் படிப்பேன். அதுபோல் உவேசாவுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் என் மனசில் அந்த வரி பதியலை, அந்த கருத்து பதியலை. ஆனால் ஐயா நூல் வழியாக அது பதியுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உவேசா அவங்க பெற்றோர்களோ மற்ற உறவினர்கள்லாம் சொல்கிறாங்க, இவரை ஆங்கில வழி படிக்க வைங்கன்றாங்க. ஆனால் அவர் வாழ்க்கையை வேறு வகையில் அமைக்கிறார். மறந்துடாதீங்க, மிகப்பெரிய வாய்ப்புகள் இருந்தும் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு தமிழை தெரிவு செய்கிறார்கள். அங்கே ஒரு வரி கூட அவங்க எழுதுவாங்க, இது ஒன்றும் பெரிய வருமானத்துக்குள்ள புறக்கணிக்கப்பட்ட தமிழை தெரிவு செய்வார்கள் எழுதுவாங்க. அதை விட மிக முக்கியமானது தாமோதரன் பிள்ளையா, மிகச்சிறந்த அறிவாளி. சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடக்க காலத்தில் நல்லா படித்தவங்க, மிகச்சிறந்தவங்க. அவங்க எழுதுகிறாங்க, அந்த பதிப்புரையில் எழுதுகிறாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த வரிகள் மிக தேச அபிமானம் இருக்கணும், பாஷா அபிமானம் இருக்கணும். ஆனால் அவங்க அதாவது என்ன கேட்டால் மொழிப்பற்று இருக்கணும், நாற்றுப்பற்று இருக்கணும். நம்ம புத்தகங்கள் நம்ம சொத்துக்கள்லாம் அப்படி போகுதே, அதை பதிப்பிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேரை பற்றி அவங்க இந்த பார்வையில் எழுதுவதற்கு காரணம் அவருடைய சொந்த வாழ்க்கை தான் காரணம். ஒருவேளை இந்த 3 பேரும் அந்த காலத்தில் அவங்க ஈடுபடாமல் போயிருந்தாங்கன்னா, திரும்ப சொல்கிறோம், உலகத்திலேயே மிகச்சிறந்த இலக்கியங்களான சங்க இலக்கியங்கள் வெளிவராமல் கூட போயிருக்கலாம், அல்லது இந்த அளவுக்கு வெளிவராமல் கூட போயிருக்கலாம், இதே ஒன்று நடந்திருக்கலாம். தன்னுக்கான நல்ல வாய்ப்புகளை இழந்து தான் அவங்க அதை செய்தாங்க. அதே போல் தான் நான் சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் போய் போனால் இன்னும் கொஞ்சம் நல்ல வியாபாரம் பண்ணியிருக்கலாம், அவங்க இன்னும் கொஞ்சம் வணிகத்தில் பொருள் ஈட்டியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அதற்கான நேரத்தை போதும் என்று நிறுத்திவிட்டு அவர் மற்றவர்களுக்காக, சமூகத்திற்காக அவர் நேரத்தை செலவிடுகின்றார். இது இந்த பதிப்பியல் சார்ந்தது. இன்னும் பதிப்பியல் சார்ந்து உள்ளே போக முடியும். யசோதரா காவியம் இதெல்லாம் எப்படிலாம் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது, அதெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது பியூர் அகாடமிக்காக எடுத்துகிட்டு போனால் நான் வேறு ஒரு இடத்துல அழகாக பதிவு பண்ணுறேன். மிக முக்கியமாக இந்த 3 பேரையும் அப்படியே அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு, இந்த அகத்தியர் தொல்காப்பியம் இருக்குது இல்லையா, இந்த அகத்தியர் தொல்காப்பியம் பற்றி அவர் பேசும்போது சொன்னார், அதை மிக கவனமாக ஒரு கட்டுரையோடு படிக்காமல் இன்னொரு கட்டுரையோட சேர்த்து வச்சு படித்து பார்த்தா நமக்கு சில விஷயங்கள் புரியும். அகத்தியர் யாருன்னு சொல்கிறது, வர்ணாசிரமத்தை வலியுறுத்துகின்ற ஒரு சூழலுக்கு பிறகு தான் அப்படி ஒரு கருத்தியல் வருதுன்னு நிறைய தரவுகளோடு அங்கே இலக்கணத்துலேருந்து சொல்கிறாங்க. அது என்னென்னு பொறுமைன்னு கேட்டிங்கன்னா, வடமொழி கற்பது உயர்வு என்று மற்றவர்கள் நம் மீது திணிப்பது வேறு, நாமே வடமொழி கற்பது உயர்வு என்று கருதுவது வேறு.
நம்மை சூத்திரர்கள் என்று மற்றவர்கள் சொல்வது வேறு, நானே நற்சூத்திரன் என்று தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது என்பது. அதுக்கெல்லாம் நிறைய சான்றுகள் கொடுத்துருக்குறாங்க. எடுத்து சொன்னால் இன்னும் நேரம் ஆகும், வேண்டாம். இந்த சூழலுக்கு பிறகுதான் ஜாதிய இறுக்கம் பெற்ற பிறகுதான் ஒரு 13ஆம் நூற்றாண்டில் ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இறுக்கம் பெற்ற பிறகுதான் அகத்தியரை உங்களுக்கு ராஜா நான் தான் எடுத்துகிட்டு வராங்க, தொல்காப்பியருக்கு ஆசிரியர்னு எடுத்துகிட்டு வராங்க. அதற்கு முதல்ல சான்றுகளே கிடையாது. நம்மை ஆளுவதற்கான ஒரு உத்தி முறையாக உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தது, உனக்கு அறிவு சொல்லி கொடுத்தது, உனக்கு சொல்லி கொடுத்தது நாங்கள் தான் பான்ற கருத்தை கொண்டுட்டு வராங்க. இது அழகாக அவங்க பியூர் அகாடமிக்காக விளக்கிட்டு போகிறாங்க. அந்த கட்டுரையை மட்டும் தனியாக படிக்காமல் நீங்கள் தொல்காப்பியத்தோடு இணைத்து படிக்கலாம். சரி, அகத்தியர் கட்டுரைக்கு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, இது வரைக்கும் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் தொகுத்து ஒரு கட்டுரை ஆக்கிட்டு இருக்கிறேன். அதில் இவங்களுடைய பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க எழுதாத ஒரு பார்வை மட்டும் ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க. சங்க இலக்கியம்னு சொல்கிறோம், 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்கிறோம். அகத்தியர் எங்கேருந்து வந்தார்னு ஒரு கதை எழுதுகிறோம். கைலாய மலையில் தானே வந்தார். கைலாய மலை எங்கே இருக்குது இன்றைக்கி? இமயமலையில் தானே இருக்குது. இமயத்தை பற்றிய குறிப்பு சங்க இலக்கியத்தில் இருக்குது, கைலாயத்தை பற்றிய குறிப்பு இல்லையே. இவன் நல்ல அறிவார்ந்த கேள்விகளை, மற்றவர்களுக்கு கேட்காத கேள்விகளை கேட்குறான். மற்றவங்களும் எப்படி கேட்பான்னு என்ன, சிவராஜ பிள்ளை போன்றவர்கள்லாம் பொதிகை மலையோடு அகத்தியரை சொல்கிறீங்க, பொதிகை மலை பற்றி மட்டும்தானே சங்க இலக்கியத்தில் இருக்குது, அங்கே இருக்கிற முனிவனை பற்றி இல்லை, நச்சனாருக்கு நீர் தானே எழுதுறான்னு அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க அதை பூரா எடுத்து வச்சுட்டு சரிதான், இமயமலை இருக்குது, இமயமலையில் கைலாயம் எங்கேப்பா இருக்குது? சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்துல நிறைய இடத்துல இமயமலையை பேசுகிறாங்க, ஆனால் ஒரு இடத்துலையும் கைலாயம் இருக்கிறது போல தொடர்புபடுத்தி சொல்லலையே. இது போல இன்னும் நல்ல நிறைய சான்றுகளை எடுத்து அவங்க விளக்கிக்கிட்டு போகிறாங்க. அந்த வகையில் தான் அகத்தியரை பின்னால் எடுத்துகிட்டு வராங்க. சரி, இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஆய்வாளர், இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு சனாதனத்தை எதிர்ப்பவர், வர்ணாசனத்தை எதிர்ப்பவர், அப்படி மட்டும் ஆகிடும். அதற்கடுத்து தொல்காப்பியம் சார்ந்து அங்கே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரை இணைத்து வைத்து படித்து பார்த்தா பின்னால் இருக்குது, அதை இணைத்து வைத்து படிக்கணும். படித்தா வேறு ஒரு புரிதல் கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியத்தையும் இந்த இடைப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த மறைமலை அடிகள், காசுப்பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் முதலில் தொடக்கத்தில் கவனத்தில் கொள்ளவில்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சைவம் சார்ந்த சைவ சித்தாந்தம் சார்ந்ததுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே 2-3 வரி எழுதுவாங்க. அவங்க இதற்கான வரவேற்பு வணிகமயப்பட்ட பிறகு, அதாவது நிறைய விற்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்துடுறாங்க. திரும்ப சொல்கிறேன், எப்படி அகத்தியத்தை தூக்கி வைக்கிறதுக்கு பலாரும் ஒரு அறை அறைகிறாரோ அதே அறையை இங்கேயும் கொடுக்குறார். தப்பு யார் செய்யணும், தப்பு தானே. அப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தொடக்கத்தில் சங்க இலக்கியத்தையோ தொல்காப்பியத்தை எடுத்துக்கல, அது நிறைய விற்கிது, பாடத்திட்டத்தில் வருது, இப்படி ஒரு சூழல் வர்றப்ப தன்னை மாற்றிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுறாங்க. இரண்டையும் பியூர் அகாடமிக்காக அவங்க விளக்கிட்டு போவாங்க. அது அப்படி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த சூழலில். அப்போ என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வேலுசாமி என்ற ஒரு ஆய்வாளர் நிற்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தான், நாம் செய்தாலும் தவறு தான், மற்றவர்கள் செய்தாலும் தவறு தான். இன்னொரு இடத்துல சொல்லுவார், இந்த சமணம் சார்ந்த நூல்களை இவர்கள் சைவர்கள் எல்லாம் எப்படி ஒதுக்கினார்கள் என்று சொல்லுவார். சொல்லிவிட்டு அங்கே ஒரு பிராமணர் அதை எப்படி பாராட்டினார் என்று விளக்கமாக அழகாக எழுதி கொடுப்பார். ஒரு 5-6 பாயிண்ட்களை கொடுப்பார். அவர் பிராமணர், அவர் என்ன செய்திருக்கணும், வைதிகத்தை தானே சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்கிறார், சமண நூல்களை படிங்க, இலக்கியங்களை படிங்கன்னு சொல்கிறார். அதை அடுத்து பாயிண்டாக கொடுக்குறார். தாய்மொழி கல்வியை வேணும், முக்கியத்துவம்னு அவர் சொல்கிறார். அதாவது இங்கே எதுக்கு இதை முரண்பட்ட 2 எடுத்துகிட்டு வரேன்னா, ஏதோ ஒரு சித்தாந்தத்திற்காக ஒரு ஆய்வாளர் தன்னை ஆட்படுத்தி கொள்வதல்ல, தன்னுடைய பார்வையில் எது சரி எது தவறு என்பதை சொல்வதுதான் ஒரு ஆய்வாளருக்கு அழகு. அந்த நிலையில்தான் பேராசிரியர் வேலுசாமி ஐயா அவர்கள் உச்ச நிலையில் நிற்கின்றார்கள். கால்டுவெல்லை பற்றி சொல்லும்போது மிக முக்கியமானது, ஒரு முறை விஏஎஸ் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சங்க இலக்கியத்தோடு வேதங்களை ஒப்பிட்டு நாம் ஆராய வேண்டும் என்று சொன்னார்கள். கால்டுவெல் ஐயா பற்றி இவங்களுடைய குறிப்பும் அப்படி தான் இருக்குது. அதில் என்ன இருக்குது, அதில் கால்டுவெல் என்ன சொல்கிறார், இயற்கையோடு இயைந்த வழிபாட்டு முறையைத்தான் பார்க்க முடியும்னு கால்டுவெல் சொன்னதை எடுத்து விளக்குறாங்க. அதை விளக்கும் போது பிற்காலத்தில் நச்சினார்க்கனியர் சொன்னார், அந்த வேதங்கள்லாம் வேறன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் 13. இதையும் எடுத்து வச்சு தொடர்புபடுத்தி விளக்குறார். அப்போ நாம் சங்க இலக்கியங்களோடு வேதங்களை தொடர்புபடுத்தி பார்த்தால், நாம் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு பார்த்தோமையானால் நிச்சயம் வேதங்கள் சார்ந்த ஒரு புதிய பார்வை கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் முக்கியம். ஒரு ஆய்வாளருக்கு என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நம்மை தட்டி எழுப்ப வேண்டும், படிக்கின்ற ஆய்வாளர்களை மிக மிக நல்ல நிலைக்கு உருவாக்க வேண்டும். இந்த வேலையை இந்த நூல் ரொம்ப நல்லாவே செய்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுபோல் பக்தி இலக்கியம் சார்ந்து தம்பி சொன்னாங்க, இதுலேயும் ஒரு கட்டுரை இருக்குது. அதில் கூடுதலாக ஒரு வரி இங்கே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா,
பக்தி இலக்கியம் இயக்கமா இல்லையா அதை விளக்கிட்டாங்க. அது முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தர்க்க முறையை வீழ்த்தி நம்பிக்கை அடிப்படையிலான இது வருதுன்றார். தர்க்க முறை எனக்கு கேள்வி கேட்குறது, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி இல்லை, எனக்கு ஏன் பசிக்குது, எனக்கு ஏன் பசிக்கலை, நான் ஏழையாக இருக்கிறேன் ஏன், நான் பணக்காரனாக இருக்கிறேன் ஏன், அவங்க ஏன் இப்படி கேள்வி கேட்க வைப்பது. இப்படி கேள்வி கேட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த முறை வீழ்ச்சி அடைந்து பக்தி இலக்கியத்தில் நம்பிக்கை அடிப்படையிலான இது முதன்மை பெறுகிறது சொல்லிட்டு, தேவார ஒளிநெறின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் நான் பார்த்துருக்கேன். தவிர இந்த நோக்கில் நான் அதை படித்ததில்லை. இவங்க பதிவு பார்த்துருப்போட அதில் வந்து பக்தி இலக்கியத்தில் இருக்கின்ற வர்ணா வேதங்கள் பற்றிய பதிவுகளும் வர்ணாசிரமம் பற்றிய பதிவுகளும் நாம் படித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு தேவார ஒளிநெறின்ற நூலை படிக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன முக்கியமானு கேட்டிங்கன்னா, பக்தி வந்து நம்ம கண்ணை மறைச்சிடுது. பக்தி கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை, உங்களுக்கு வேணால் கும்பிட்டுக்குங்க. ஆனால் நம்மை மழுங்கடிக்கிற செய்ய, நம்மிடம் வினா கேட்கிற மரபை சிந்தனையை மழுங்கடிக்க செய்கிறது என்றுதான் அதில் பதிவாக இருக்கும். இதுபோல் நல்ல அதாவது ஒரு மொழியை வெறுப்பது அவருடைய நோக்கமாக இருக்காது. பேசும்போது அழகாக சொல்லுவார், தமிழர் என்ற அடையாளம்ன்றது வந்து எந்த காலத்தில் வருது, இந்து என்ற அடையாளம் எப்போ வருது, இதற்கு முதல்ல இவங்களை எப்படி பார்த்தாங்க, இவங்களுக்கு என்ன பெயர்களை இவங்க பார்க்கப்பட்டார்கள். அதே போல் தத்துவ மரபு என்பது சமஸ்கிருதத்தில் எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட இடையறாமல் இருக்குது. இன்னும் ஒன்று இருக்குது, ஒரு நல்ல சான்று எடுத்து கொடுத்து எழுதுகிறாங்க பேராசிரியர், வடமொழி பேராசிரியர்கிட்டருந்து. நம்மக்கிட்ட வந்து நகரங்கள் இருந்ததை பற்றி இலக்கியத்தில் இருக்குது, முசிறி இது மாதிரி நிறைய நகரங்கள் இருக்குது இல்லையா. ஆனால் வடமொழியில் வந்து தேடி பார்த்தா கூட கிடைக்கல இலக்கியங்கள்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு சான்றுகளோடு எடுத்துக்காட்டி வடமொழி தமிழ் இரண்டிற்கும் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை கவனத்தில் கொண்டு, அதாவது ஒன்று மேலே வெறுக்காமல், ஒருவர் மீது வெறுக்காமல் அதை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளுதல் என்ற பார்வையை இந்த புத்தகம் கொடுக்குது. இதில் நிறைய செய்திகள் இருக்குது, கொஞ்சம் மெதுவாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் திருக்குறள் சார்ந்து பற்றி பேசும்போதும் வியந்து பேசுவாங்க. எனக்கு தெரிந்து அவருடைய எழுத்துக்களில் ஒருத்தர் பாராட்டி எடுத்து வெள்ளைவாரனாரை பற்றி குறிப்பிடும்போது தான் வெள்ளைவாரனார் ஐயான்னு குறிப்பிட்றாங்க. பெரும்பாலும் ஐயாவுடைய ஆசிரியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். அவங்கள பற்றி உயர்வாக சொல்கிறாங்க, வெள்ளைவாரனார் ஐயா, அதே போல் தண்டபாணி சாமிகள், இவங்களை பற்றி சொல்லிட்டு அவர்களே வந்து அந்த திருக்குறள் போன்ற உரை கொத்துக்களை செய்யும்போது என்ன விடுபாடுகள் இருக்குது, அதை நாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும். அதே போல் பன்னீர் திருமுறை போடும்போது மிக உயர்ந்தவர்கள் தான் செய்கிறாங்க, அவர்களையும் அறியாமல் தவறுகள் நடக்குது, அதை என்ன செய்யணும், இவன் நிறைய இதில் அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நாம் படித்தோம்னா மேலே வர முடியும். அதை விட எனக்கு ஒரு முக்கியமான குறிப்பு இந்த இதில் கிடைச்சது. நாங்கள் 10 பாட்டுக்கு வந்து 8 தொகைக்கு வந்து பதிப்பு வரலாறு எழுதுகிறோம். அதில் 10 பாட்டை வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து பதிப்பிச்சதாக சொல்கிறாங்க. அட்டவணையில் கிடைக்கிது, இன்னி வரைக்கும் கிடைக்கல. 15 ஆண்டுகள் நாங்கள் தேடிட்டு கிடைக்கல. ஆனால் ஐயாவோட புத்தகத்தில் படிக்கும்போது ஒரு பாய் திருவாசகத்தை பதிப்பித்ததாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது. நம்ம ஜியு போப்பு பதிப்பித்தார்னு எல்லாரும் படிக்கிறோம் இல்லைங்களா, கிறிஸ்தவர். ஆனால் பீர்காதர்ன்றவர் வந்து ராவுத்தர், அவர் வந்து திருவாசகத்தை பதிப்பிச்சதாக கொடுக்குறாங்க. 1868 அதை செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். இதை வந்து நாம் இன்றைய சமூகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அவர் என்ன பண்ணார், திருவாசகத்தை புத்தகமாக பார்த்தார், டெக்ஸ்டாக பார்த்தார், அதில் இருக்க இலக்கியத்தை இலக்கியமாக பார்த்தார். அதை வந்து மற்றொரு மதத்திற்குரியதாகவோ வேதத்திற்குரியதாகவோ அல்லது வெறுப்பதற்குரியதாக பார்க்கல. அந்த செய்தி எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இது மாதிரி நல்ல செய்திகள் நிறைய இருக்குது. அதில் 2 கட்டுரைகள் வந்து நேர்காணலாக இருக்கும். இந்த நேர்காணலில் ஒன்று வந்து முற்றிலும் மெய்யியல் சார்ந்தது. வாய்ப்பு இருந்தால் கலப்பை பதிப்போ அதை தனியாக வெளியிடணும். அதை வெளியிடுறீங்களோ இல்லையோ, ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்று தனியாக அதில் ஒரு இதுவாக இருக்குது, வெளியிடுறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு பேட்டி தான். அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, ஆனால் ஒரு கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வேண்டும் என்பதை, ஒரு மனிதன் எப்படி போராடி பெற வேண்டும் என்பதை அந்த பேட்டி வந்து நமக்கு வலியுறுத்தி சொல்லும். நீங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கே படிச்சிடும் இல்லை, இந்த புத்தகத்தில் இருக்க தேடி பிடிச்சி படிக்க மாட்டாங்க. அதை யார் படிக்க வேண்டுமோ அவர்களுக்கு என்று தனி ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு சின்ன நூலாக நீங்கள் போட்டிங்கன்னா பலரை அது சென்று அடையும். நிச்சயம் அந்த நேர்காணல் தனியாக வர வேண்டும். அதற்கு இறுதியாக நாகசாமி ஐயா தொடர்பாக ஒரு மறுப்பு வந்து அவங்க கொஞ்சம் பிராமண சார்ந்து அவங்க எழுதியிருப்பாங்க, கொஞ்சம் இல்லை வலிமையாக எழுதியிருப்பாங்க. அதற்கு வந்து அவங்க அழகாக மறுப்பு சொல்லுவாங்க. பியூர் அகாடமின்னு சொல்லுவாங்களே, அதுபோல் உணர்வுபூர்வமாக சொல்லாதீங்க. நமக்கும் கிரேக்கத்துக்கும் இருந்த தொடர்பை பற்றி ஒரு ஆவணம் இருக்குது, அந்த ஆவணத்தில் என்ன இருக்குது அதை பற்றி பேசுங்க. அதே போல் வேதங்கள் சார்ந்த நச்சினார்க்கிரிய கருத்தை எடுத்து பேசுங்க. இன்னொரு செய்தி சொல்கிறார், மிகச்சிறந்த ஒரு அறிஞர் வந்து நம்மக்கிட்ட இருந்தார், சுப்பிரமணிய சாஸ்திரின்ற. அவருடைய அறிவில் வந்து நமக்கு குறைய சொல்ல முடியாது. ஆனாலும் அவர்கிட்ட சின்ன ஒரு
அழுத்தமான வடமொழி பற்று இருக்கும். ஒரு சில பக்கத்துக்கு முதல்ல கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு தொல்காப்பியத்தை சொல்கிறார். கொஞ்சம் தாண்டி போனால் கிபி 2ஆம் நூற்றாண்டு சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? கிபி 4 நூற்றாண்டுகள் குறைக்கிறார். இதற்கான காரணம் என்ன? நாட்டிய சாஸ்திரம் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. அதை பற்றி எழுதும்போது சொல்கிறார், பரதநாட்டியன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது, வடநாட்டில் கிடையாது. சிற்பங்களை பற்றிய அறிவு அல்லது அதை பற்றிய கோவில்கள் நம்மக்கிட்ட தான் இருக்குது, அவங்களுக்கு கிடையாது. இதுபோல செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள், ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், இதன் வழியாக மறுப்புரையை எழுதுங்கள். அவருக்கு நேரடியாக ஆய்வு, நீ எப்படியா ஆய்வுன்னு சொல்ல வேண்டாம், என்ன தரவுகள் அடிப்படையில் விளக்குங்கள் என்று அந்த கட்டுரை மிக அற்புதமாக எழுதியிருக்கின்றார். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தமிழ்ச் சமூகம் எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும், அதாவது தமிழ்ச் சமூகத்தினுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த இருப்பதற்கு அறிவு சார்ந்த சொத்துக்களாக இருக்கின்ற இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் நாம் எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் நாம் நாட்டம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையில் இந்த நூலுக்குள் இடையோடுகின்ற செய்தி. மிகச்சிறந்த ஒரு நூல். 11 கட்டுரைகளாக இருந்தாலும் பல்வேறு சிந்தனைகளை நமக்குள் தூண்டி விடுகின்றது. அனைவரும் படிக்க வேண்டும். கட்டாயம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு சார்ந்த பதிவை படித்து பாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி.